காமன் மிஸ்டேக்ஸ் மேட் பை சாஃப்ட்வேர் ஃப்ரெஷர்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸ்கிப் பண்ணிடு, டைம் வேஸ்ட் பண்ணாத, ஸ்கிப் பண்ணிட்டு போ. நெகட்டிவிட்டியை தாண்டி வந்திருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரவிக்குமார் டிரைவர், ராகவி பிபிஓ, தமிழரசன் அட்மின், ராஜேஷ் ஸ்டோரில் இருக்காரு. இவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் படித்தவங்க. காலேஜ் விட்டு வெளில வரும்போது சாஃப்ட்வேர் கேரியர் தான் இவங்களுடைய ஆம்பிஷன். ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க? உங்களை மாதிரி ஃப்ரெஷராக இருக்கும்போது இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? காமன் மிஸ்டேக்ஸ் பை சாஃப்ட்வேர் ஃப்ரெஷர்ஸ். ரெஸ்யூம். ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்யூமில் 4 டெக்னாலஜி இருக்கும். காலேஜில் அட்டன் பண்ண ஒர்க் ஷாப், கான்ஃபரன்சஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் லேர்னிங், ஹார்ட் ஒர்க்கிங், ஸ்ட்ரென்த். கோடிங் சேலஞ்ச் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு தெரியாது. இதுதான் ஸ்டாண்டர்ட் பதில். ஒரு நல்ல ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்? நீங்கள் பண்ணதனுடைய ப்ரூஃபை காட்டுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கள். அது ஹோட்டல் புக்கிங், இ-காமர்ஸ், இது மாதிரி எது வேணால் இருக்கலாம். அதை ரெஸ்யூமோடு அட்டாச் பண்ணுங்கள். எல்லா இன்டர்வியூலையும் அதுலேருந்து தான் கேள்வி வரும். இன்டர்வியூ சக்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் இன்டர்வியூ? எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லைன்னா ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஒரு இன்டர்வியூவில் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் தான் நடக்குது. கம்பெனி தான் பையர், நீங்கள் தான் செல்லர். உங்களுடைய திறமை தான் உங்களுடைய ப்ராடக்ட். சாலை ஓரத்தில் கடை போட்டிருக்க வியாபாரியை நினச்சி பாருங்கள். சேல்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறான்னு தெரியும். அதே முனைப்பு தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் இருக்கணும். உங்கள் திறமையை சொல்லணும், வெளிக்காட்டணும், கம்பெனியை வாங்கும்படி செய்யணும். அடுத்து இன்டர்வியூனுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கலாம். இன்டர்வியூன்றது ஒரு பர்கர் மாதிரி. முதல் பீஸு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நடுவில் இருக்கிறது ஸ்டஃப், அதாவது உங்களுடைய டெக்னிக்கல் திறமை. மூன்றாவதாக இருக்கிறது கன்க்ளூஷன் பார்ட். பெரும்பாலும் கன்க்ளூஷன் பார்ட்டை ஃப்ரெஷர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. ஒரு இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சுன்னா உடனே எழுந்து போயிடக்கூடாது. நான் எப்படி பண்ணேன்னு ஒரு ரிவ்யூ கேளுங்க. அவங்க நெகட்டிவாக சொன்னாங்கன்னா, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது என்னுடைய ஆம்பிஷன், அடுத்த 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பி வரேன் சார்னு சொல்லுங்கள். கன்க்ளூஷன் பார்ட் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை விட்டுடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்ட உடனேயே திக்கி திணறுவாங்க. இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா பற்றி, அவங்களுடைய தம்பி தங்கைகளை பற்றி பேசுவாங்க. இன்டர்வியூன்றது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற எக்ஸாமினேஷன் வச்சுப்போம். அதனுடைய முதல் கேள்வி அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கு 10 லைன் எழுதிக்குங்க. அதை படித்து பாருங்கள். கண்ணாடி முன்னாடி சொல்லி பாருங்கள். 10 தடவை சொன்னீங்கன்னா மனப்பாடம் ஆகிடும். அழகாக அந்த பதிலை சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பெஸ்ட் இம்ப்ரெஷனாக கொடுக்க முடியும். ஸ்கில்லிங் வர்சஸ் நாலேஜ். ஒரு ஃப்ரெஷருக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில்ன்றது ப்ராக்டிக்கல், நாலேஜ்ன்றது தியரின்னு புரிஞ்சுக்குங்க. பாபருக்கு அப்புறம் அக்பரா, அக்பருக்கு அப்புறம் பாபரான்னு கேட்டால் நம்மில் பெரும்பாலானவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் இதை 5ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரையில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறீங்க, கொஞ்சம் காலம் யூஸ் பண்ணுறீங்க. 5 வருடம் சைக்கிளையே தொடலை. அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளை ஓட்டினா கூட உங்களால் சைக்கிளை ஓட்டிட முடியும். ஏன்னா அது ஸ்கில். இதுதான் நாலேஜுக்கும் ஸ்கில்லுக்கும் உள்ள வித்தியாசம். பல பேர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களால கோடிங் பண்ண முடியாது. ரொம்ப பேசிக் தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். அதனால் எந்த யூஸும் இல்லை. ஒரு ப்ரோக்ராமிங்கிறது நீச்சல் அடிக்கிற மாதிரி. ஸ்விம்மிங் ட்ரைனர் தேவை தான், ஆனால் நீங்கள் இறங்கி நீச்சல் அடித்தா மட்டும்தான் நீச்சலை கற்றுக்க முடியும். ப்ரோக்ராமிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் கோட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். குயிக் அண்ட் ஃபாஸ்ட்னு பல பேர் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. 40 to 60 ஹவர்ஸில் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அந்த திறமைக்கு கம்பெனிக்காரன் ஏன் அதிகமாக சம்பளம் தரணும்? இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்குங்க. எல்லார்கிட்டையும் சர்டிஃபிகேட் இருக்கும், ஸ்கில் இருக்காது. ஸ்கில் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். வெறும் சர்டிஃபிகேட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துல கற்றுக்கிட்டாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் டைம் வர்சஸ் ஸ்கில்லிங் டைம். இவர் ஒரு ஐடி ஃப்ரெஷர். 6 மாதத்துக்கு முன்னாடி டிகிரி வாங்கிட்டார். கடந்த 6 மாதமாக என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் வேலை தேடினேன்னு பதில் சொல்கிறாரு. ஜாப் சர்ச்சை தவிர வேறு எதுவும் பண்ணலை, ஃப்ரீயாக தான் இருந்திருக்காரு. கஷ்டப்பட்டு காலேஜ் முடிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணால் என்ன தப்பு? 16 வருஷம் படித்த பிறகு தான் டிகிரி கிடைக்குது. டிகிரி கிடைச்ச முதல் வருஷம் நீங்கள் ஃப்ரெஷர். அந்த ஃப்ரெஷர்ன்ற டேகு 1 வருஷத்துலேயே எவாப்ரேட் ஆகிடுது. அடுத்த வருஷம், அதாவது 2026ல் புதுசாக லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு போட்டியாளராக வந்துடுவாங்க. கம்பெனிஸும் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். டிகிரி முடித்த உடனே உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய ரிஸ்க்கு. வேலை தேடுறது ஃபுல் டைம் ஒர்க்கு கிடையாது. உங்களை ஸ்கில் பண்ணிக்கணும். டிகிரி முடித்த உடனே உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கிடச்சிடுச்சுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே அதுக்கு கோட் பண்ணி பாருங்கள். டெய்லி ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள். 6 மாதம் வேலை தேடுவீங்க, ஆனால் 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. வேலை தேடுற நேரம் ஸ்கில்லிங் டைம்.
ரிலாக்ஸிங் டைம் கிடையாது. கிராஜுவேஷன் வெர்சஸ் ஸ்கில். இந்த குட்டி பையன் பேர் குமார், 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். 2+2 என்னப்பான்னு கேட்டால் தெரியாதுன்னு பதில் சொல்கிறான். இவர் ஒரு ஐடி கிராஜுவேட். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6 வருஷம் ப்ரோக்ராமிங் படிச்சிருக்காரு. ஒரு கோடிங் சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம். காலேஜ் டேஸ்லேயே ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியாததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கம்பெனிஸ்க்கு காரணங்கள் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்கில் இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் ஒரு கம்பெனி உங்களை கேட்கும். படிப்பு ரொம்ப முக்கியம், கிராஜுவேஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் ஸ்கில் சேரும்போது தான் அதனுடைய வேல்யூ மல்டிப்ளை ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸை எடுக்கிறது இல்லைன்னு பல பேர் சொல்கிறத கேட்குறோம். அது உண்மை இல்லை. இந்தியாவில் 50 லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அது தவிர வெளிநாட்டில் 30 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் துறையில் தமிழ்நாடு முன்னணியில் நிற்கிற ஒரு மாநிலம். இந்த லட்சக்கணக்கானவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸோட பிறக்கல, எக்ஸ்பீரியன்ஸோட வேலையில் ஜாயின் பண்ணல. ஒரு நாள் அவங்களும் உங்களை மாதிரி ஃப்ரெஷராக இருந்தவங்க தான். ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஃப்ரெஷருக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேலை கொடுக்குது. அதில் ஒருத்தராக நீங்கள் இருக்க முடியாதா? அதிகபட்ச சம்பளத்தையும் வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இந்த இண்டஸ்ட்ரி கொட்டி தருது. இதை உங்கள் ஆம்பிஷனாக வச்சுக்கிட்டு ஏன் வேறு வேலைக்கு போகணும், வாழ்நாள் ஃபுல்லாக ஏன் மிஸ் பண்ணிட்டோன்னு புலம்பிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆம்பிஷனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கீங்களா? ஒரு சின்ன செக்லிஸ்ட். உங்களால் கோடிங் சேலஞ்ச் கொடுத்தா சால்வ் பண்ண முடியுமா? ஹேக்கர் ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்களா? இருந்தால் என்ன பேட்ச் வாங்கியிருக்கீங்க? உங்களுக்கு கிட்டப் இருக்கா? கிட்டப்பில் எவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது? உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கா? ஒரு ரெக்ரூட்டர் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா அவருக்கு உங்களை பிடிக்குமா? உங்களை டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? மொபைலோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கீங்களா? அது சின்ன அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை பெரிய அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும். அதை இன்டர்வியூவில் உங்களால் காட்ட முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்குங்க. ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஃப்ரெஷர்ஸில் யாருக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேரில் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு கிடைக்கும். காலேஜ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் கிடைக்கும். அது காம்படிஷனும் கம்மி, ஈஸியும் கூட. ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வேலை கிடைக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ வேலை வாங்கி தருவாங்க. இது ரெண்டும் இல்லாதது தான் பெரும்பாலான க்ரௌடு. அவங்க தான் கடுமையான காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. தங்களுடைய திறமையை காட்டி இன்டர்வியூவில் ஜெயிச்சுட்டு வராங்க. பெரும்பாலான கம்பெனிஸ் காலேஜ் கேம்பஸ்க்கு போகிறதே இல்லை, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. இதில் ஜெயிக்கிறதுக்கு 2 திறமை தேவை. ஒன்று ஸ்கில்லு, இன்னொன்று இன்டர்வியூ கேப்பபிலிட்டி. இது 2 கை போல. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது வெற்றி நிச்சயம். இது 2த்தையுமே நீங்கள் வளர்த்துக்கணும். உங்கள் சீனியர்ஸ் பண்ண காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கில்லை டெவலப் பண்ணுற வழிமுறைகளும் உங்களுக்கு தெரியும். உங்கள் கேரியர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹவு சாஃப்டெக் ஆஷ்ரம் ஹெல்ப்ஸ் யூ டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஃபுல் டைம் கோர்ஸ். தமிழ்நாட்டில் சாஃப்டெக் ஆஷ்ரம் மட்டும்தான் ஃபுல் டைம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். எங்களோட ட்ரெயினர்ஸ் ஃபுல் டைமர்ஸ், அவங்க உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, அல்லது உங்களால் சென்னையில் வந்து தங்க முடியும்னா இந்த ஃபுல் டைம் கோர்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் 360 டிகிரியில் உங்களை ஸ்கில் பண்ணும். பார்ட் டைம். ஃபுல் டைம் வர முடியல, நான் பார்ட் டைம் வந்துக்கலான்னா அதுக்கும் வழி இருக்குது. குறைந்தது இன்ஸ்டியூட்டில் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாக பார்த்துக்குங்க. நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வீட்டில் போய் கடைப்பிடிங்க. டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக கற்றுக்க முடியும். ஆன்லைன். நம்ம சென்டர் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. பல பேரால் சென்னைக்கு வந்து தங்கி படிக்க முடியாது. பெண்களாக இருந்திருப்பாங்க, அவங்களால சென்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும். வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க, அவங்களால சென்னைக்கு வர முடியாது. அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்சால் டே டைம் ஆன்லைன் கிளாஸே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமும் எடுத்துக்கலாம். கோர்ஸ் சொல்லித்தர விதம், அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே 3க்கும் பொதுவானவை. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மென்டர் கேரிங்காக இருப்பாங்க. எங்கள் மெத்தடாலஜி ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.